நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம சுடர் வந்து வெளிநாடு போறது வந்து கேன்சல் ஆயிருச்சு. கடைசி நேரத்தில சுடர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில பார்த்தா நம்ம எழில் தான் வந்து மாஸா காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே சுடர் வந்து வெளிநாடு கிளம்புற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாடு கிளம்பும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை ஞாபகமாவே இருக்கு. அதுவும் முக்கியமா வந்து அஞ்சலியோட ஞாபகம் அதிகமாவே இருக்கு. அஞ்சலி வந்து "போகாத, என்னை விட்டு போகாத, என் கூட இருந்துரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஞாபகம்லாம் அவங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சுடரோட அப்பா வந்து கேட்காரு, "என்னம்மா சுடர், என்னாச்சு? கிளம்புற நேரத்தில் இப்படி அமைதியாக இருக்கே, எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே, "இல்லைப்பா, எனக்கு வந்து குழந்தை ஞாபகமாகவே இருக்குது. அதுவும் அஞ்சலி பாப்பா ஞாபகம் ரொம்ப வருதுப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா, என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அப்படி, நம்ம போய் தானே ஆகணும், போவோம். இடையில எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வந்து பார்த்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் தொடச்சிட்டு அவங்க அங்கிட்டு ரோட்டு வழியாக நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. இவங்கள வந்து ஒரு கார் வந்து மாசா வந்து வழிமறிக்கிற மாதிரி காட்டுறாங்க. யார்ரா அப்படின்னு டக்குன்னு இவங்க திகச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டோரை திறந்து பார்த்தா நம்ம வேலு இருக்கார்ல, முன்னாடி வந்தார்ல, அதாவது நம்ம சுடரோட தாய் மாமாங்கிற முறையில் வந்து ஒரு துரத்தி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தார்ல, அவர் வந்து மாசா இறங்குற மாதிரி காட்டுறாங்க. இறங்குனோடனே இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக். "என்னடி, என்னை ஊருக்குள்ளே அவ்வளோ அவமானப்படுத்திட்டு நீ என்னடானா ஜாலியாக வெளிநாடு கிளம்பிட்டியா? உன்னை அவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் வெளிநாடு விட்டுருவேனா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன். நீ எனக்கு எவ்வளோ டார்ச்சர் பண்ணியோ, எவ்வளோ அவமானப்படுத்தினியோ, அதே அளவு 2 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுடர் வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள் மாமா, தேவையில்லாமல் இப்போ நான் தான் யார் பிரச்சனையும் வேணாம், தான் வெளிநாடு கிளம்பிட்டேன்ல, எதுக்கு என்னை தொந்தரவு பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "தொந்தரவு பண்ணுறேண்ணா, நீ பண்ண என் ஊருக்குள்ளே எனக்கு நீ ஏற்படுத்தின அவமானத்துக்கு இதுக்கு மேலே உனக்கு பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பா இருக்கார்ல, சுடரோட அப்பாவை, அவரை வந்து அடித்து போட்டுட்டு நம்ம வேலு வந்து சுடரை வந்து காருக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் பார்த்தோம்னா ஒரு ஆளே இல்லாத ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய இது மாதிரி இருக்குது, அதாவது ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அவங்கள வம்படியாக இறக்கி வச்சு மேலே மூடியை போட்டு ஆணி அடித்து மண்ணை போட்டு மூடி வச்சிடுறாங்க. அவங்க உள்ளே வந்து சுடர் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா டக்குன்னு அவங்க அப்பா வந்து கால் பண்ணிடுறாரு. சுடரோட அப்பா வந்து எழிலுக்கு வந்து கால் பண்ணிடுறாரு. "சார், சுடரை வந்து அந்த வேலு படுபாய் வந்து இழுத்துட்டு போயிட்டான் சார், என்னையும் அடித்து போய் தூக்கிட்டு போயிட்டான் சார், என்ன பண்ண போகிறான்னு தெரியல சார்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன சார், என்ன ஐயா சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, "ஆமாம் சார், இப்படியே காப்பாற்றுங்க" அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "இந்த வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதம் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க. எந்த பக்கம் போனாங்க அப்படிங்கிற எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தான் போனாங்க, ஆனால் எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம இந்து வேறு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம சுடர் வந்து யாராவது நம்மளை காப்பாற்ற வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விவரமாக வந்து அவங்களோட சாலை வந்து அங்கனக்குள்ளே ஒரு கம்பில் வந்து கோர்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த இடத்துல, அதாவது உள்ளே வச்சு புதைச்சாங்களே அந்த இடத்துக்கிட்ட வந்து அவங்களோட சாலை வந்து கோர்த்து வச்சுக்கிட்டு கரெக்டாக இருந்திருக்காங்க விவரமாக. அதை வந்து நம்ம எழில் வந்து பார்த்துட்டாரு. இது வந்து சுடரோட சாலு தான், கண்டிப்பாக இது வந்து இந்த இடத்துல எங்கேயோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல இந்து வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த இடத்துலலாம் சுடரை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து எழிலுக்கு கேட்கவே இல்லை. கடைசியில் எழிலே வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த இடத்துல தான் மண் ஒரு மாதிரி குழஞ்சு கிடக்கு, ஒரு மாதிரி வந்து தோண்டியிருப்பாங்க, ஒரு வேளை புதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சிடுறாரு. தோண்டி பார்த்தா மூச்சு திணறி போய் உள்ளே வந்து நம்ம சுடர் வந்து கிடக்காங்க பாவமாக. டக்குன்னு வந்து நம்ம எழில் வந்து காப்பாற்றிடுறாரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.